வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மிஸ்ட்ரி த்ரில்லர் சீரிஸான ரிவைவலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த முதல் சீசனில் மொத்தம் 10 எபிசோட்ஸ். ஒவ்வொரு எபிசோடும் 45லிருந்து 50 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைம் இருக்கும். ஸோ இந்த சீரிஸ்க்கு தமிழ் டப்பிங் கிடையாது, இங்கிலீஷ் ஆடியோ அண்ட் சப்டைட்டில்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த சீரிஸ் இந்தியாவில் எந்த ஒரு ஓடிடிலையும் அவைலபிளாக இல்லை. ஸோ இது நீங்கள் டெலகிராம் ஆர் டாரண்ட் வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ரிவ்யூவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள இருக்கலாம். ஸோ இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி. திடீர்னு ஒரு நாள் நைட்டு ரீசெண்டாக செத்து போன எல்லாருமே திரும்ப உயிரோட வராங்க. அவங்க யாரும் ஜாம்பிஸ் கிடையாது. சாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நல்ல உடல் வாகோட சுயநினைவோட திரும்ப உயிரோட வராங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல செத்து போனவங்க எல்லாரும் திரும்ப உயிரோட வந்தா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அண்ட் இவங்களோட அந்த லைஃப் அப்படின்றது வந்து இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது, இவங்க எதுக்காக திரும்ப உயிரோட வந்தாங்க, அதுக்கான காரணம் என்ன, அண்ட் இது மட்டும் இல்லாம அந்த செத்து போனவங்கலாம் திரும்ப உயிரோட வந்தாங்கல்ல, அதுல ஒருத்தவங்க வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த கொலையை நம்ம ஹீரோயின் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் விடை தான் வந்து இந்த ரிவைவல் சீரியஸோட சீசன் 1. இந்த சீரியஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை ஃபர்ஸ்ட், இது ஒரு ஃபேண்டசி எலமெண்ட் கலந்த ஒரு சீரியஸ். பட் இதுக்கு நடுவில் அந்த மர்டர் மிஸ்ட்ரி அப்படின்றது உண்மையாலுமே நம்மளை வந்து பயங்கரமா ஆர்வத்தை தூண்டும். அதுவும் முதல் 6 எபிசோடு அப்படின்றது கொஞ்சம் நமக்கு வந்து அங்கங்க லேக் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் கடைசி 4 எபிசோட் உண்மையாலுமே வந்து அட்டகாசமா இருந்தது. அண்ட் ஒரு கேரக்டர் இருக்கு, அந்த கேரக்டர் தான் வந்து இதுல மர்டர் செய்யப்பட்டிருக்கும். பட் அந்த கேரக்டரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது உண்மையாலுமே சூப்பரா இருந்தது. அதே மாதிரி கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் அப்படின்றது அட்டகாசமா இருக்கும். அது யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சிருப்பாங்க அப்படின்றது வந்து நமக்கு பயங்கர அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. அதே மாதிரி சீசன் 2க்கு அவங்க கொடுத்த லீட்மே வந்து அருமையா இருந்தது. அண்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் மட்டும் இல்லாம நடுவில் குட்டி குட்டி ட்விஸ்ட் வரும். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராகவும் அன்எக்ஸ்பெக்டடாகவும் இருந்தது. அண்ட் சில கேரக்டர்ஸ் மேலே நமக்கு வந்து ஒரு சந்தேகம் அப்படின்றதே வராது. பட் அந்த கேரக்டர்ஸ் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எமோஷனல் டெப்த்தான கேரக்டர்ஸ் அப்படின்றது பெருசாக கிடையாது. பட் அந்த ஹீரோயினோட அந்த தங்கச்சி கேரக்டர் மேலே நமக்கு கொஞ்சம் எமோஷனல் டெப்த் அப்படின்றது வரும். பட் மற்றபடி மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டெப்த்தாக எழுதியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அண்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸுமே கிடையாது. பட் கிளைமேக்ஸில் வரக்கூடிய அந்த ஒரு ட்விஸ்ட்ல வரக்கூடிய அந்த முக்கியமான கேரக்டர் வந்து ஆரம்பத்துலேருந்து அங்கங்கே வந்து போகிற மாதிரி இருக்கும். பட் பெருசாக அந்த கேரக்டர் நமக்கு வந்து சந்தேகம் அப்படின்றது வராது. பட் கிளைமேக்ஸ் ரிவீல் ஆகிறப்போ பயங்கர அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. அண்ட் அதே மாதிரி சர்ச் பாதிரியார் ஒருத்தர் இருப்பார். அவர் ஒரு கல்ட் குரூப் கிரியேட் பண்ணிட்டு இறந்து போனவங்களை கொல்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணுவார். ஸோ அதையெல்லாம் வந்து இந்த கதைக்குள்ளே கொண்டு வந்து அந்த மர்டர் மிஸ்டேக்கில் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் உள்ளே கொண்டு வந்ததெல்லாம் உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் இந்த சீரியஸ் பொறுத்தளவுக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 6.9 தான். பட் என்ன பொறுத்தளவுக்கு உண்மையிலுமே ஒரு நல்ல ஃபேண்டசி சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் மர்டர் மிஸ்ட்ரி எலமெண்ட் நிறைஞ்ச ஒரு சீரியஸ் தான். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த சீரியஸ்க்கு என்னுடைய ரேட்டிங் வந்து 10க்கு 7.5 கொடுப்பேன். அண்ட் இந்த சீரியஸ் நீங்கள் இதுவரை பார்க்கலன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். பட் எந்த ஒரு ஓடிடிலையும் அவைலபிள் இல்லை, டெலகிராமில் மட்டும் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த சீரியஸ் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு வந்து கீழ் கமெண்ட் மறக்காம பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.